ஒரு பள்ளி மாணவன் தன் ஆங்கில ஆசிரியரிடம் ஒரு சந்தேகம் கேட்டான். சார், ஆங்கிலத்தில் நடுரே என்ன சார் அர்த்தம் அப்படின்னு கேட்டான். குழப்பமா இருந்தாடா. ஆசிரியர் பிறகு சொல்றேன்னு சமாளித்து 5-6 டிக்ஷனரி அர்த்தம் தேடி தேடி உயர்ந்து போனார். பள்ளியில் அவனை கண்டால் காணாது போல இருந்தாலும் அந்த மாணவன் அவரை விடாமல் துளைத்து எடுத்தான். அர்த்தம் சொல்லுங்க சார். அவன் தொல்லை தாங்காத ஆசிரியரிடம் சரி ஸ்பெல்லிங் சொல்லி என்றார். அவன் NATURE நடுவரே என்று சொல்லி கடுப்பாகி போனான். ஏண்டா, நேச்சர்னு சொல்லாமல் என்ன சாவடிச்சிட்டியடா நீ? உன்னை டிசி டிசி கொடுத்து இந்த ஸ்கூலை விட்டே அனுப்பிடுறேன் பாருன்னு கத்துனான். உடனே அந்த மாணவன் ஆசிரியர் காலை விழுந்து அழுதான். சார், அப்படியெல்லாம் பண்ணிடாதுங்க, என்னை புடரை வீணாக்கிடும். அதாவது ஃபியூச்சர் FUTURE ஃபியூச்சர் வீணாக்கிடும் அப்படின்னு அழுகுறான். ஒரு பஸ் நிறைய பெண்கள் பிக்னிக் சென்ற போது அந்த பஸ்ஸில் விபத்துக்குள்ளாகி அதில் பயணம் செய்த அனைவரும் இறந்துவிட்டனர். அதனால் பாதிக்கப்பட்ட பல கணவன்மார்களும் ஒரு வாரம் விடாமல் அழுது தீர்த்தனர். ஆனால் சோமு மட்டும் ஒரு வாரத்தோடு அழுகை நிறுத்தாமல் தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தார். அவர் நண்பர் அவரை பார்த்து, நீங்கள் ஏன் விடாமல் அழுகிறீர்கள்? உங்கள் மனைவிதான் அந்த விபத்துக்குள்ளான பஸ்ஸில் போகவில்லை என்று கேட்டதற்கு அவர், அந்த பஸ்ஸை அவர் தவற விட்டா, அதனால தான் அழுகிறேன் என்று மிகுந்த சோகத்துடன் சொல்கிறார். எப்படி அவங்க பின்னாடி சாவடிக்கிறது கலையிறாங்க பார்த்தீங்களா? டாக்டரும் பேஷண்டும் பேசிக்கிறாங்க. டாக்டர், ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு எதுக்கு கோடாரி கடப்பாரெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க? அதுக்கு டாக்டர் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு கல்லஞ்சிக்காரன் சொன்னாங்க பாருங்கப்பா. நோயாளியும் டாக்டரும் பேசிக்கிறாங்க. டாக்டர், ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு எதுக்கு கோடாரி கடப்பாரை எல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க? டாக்டர் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு கல்லஞ்சக்காரன்னு சொன்னாங்க, அதுக்காகத்தான். பாருங்க எப்படி எல்லாம் முன்னேறி போச்சு. ரெண்டு நண்பர்கள் பேசிக்கிறாங்க. தலைவர் ஒரு துறைவின்னு ஒரு நண்பன் சொல்கிறான். அதுக்கு அந்த நண்பர் கேட்குறான், தலைவர் ஒரு துறைவி நீ எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறான். அதுக்கு இன்னொருத்தன் சொல்கிறான், ஆமாம், நேர்மை, நாணயம், மனத்தாட்சி எல்லாத்தையும் திறந்துட்டாரே, இப்போ திறந்தவர் தானே, என்ன கரெக்டு தானே? மன்னா, புலவர் எழுதிய பாடல் உங்களை புகழ்ந்து தானே இருக்கிறது, ஏன் கோவப்படுகிறீர்கள்? அமைச்சரே, ஓலையின் கிளை பாருங்கள், மேலே கூறிய முழுக்க முழுக்க கற்பனை, யாரையும் எவரையும் குறிப்பிடுவதல்ல என்று எழுதியிருக்கிறாரே.